என்ன சொல்றது, பிரசங்கம் பண்றோம், கர்த்தருடைய வார்த்தை தான் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மக்களை சேர்த்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறாங்க. ஆனால் அங்க என்ன வெளிப்படலைன்னா, கர்த்தருடைய சத்தியம் அங்க வெளிப்படல. கட்டுக்கதைகள், தன் சுய பெருமைகள், தன்னோட காரியங்கள், தன்னுடைய நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன், நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன், நான் இப்படி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்டுக்கதைகளை அங்க திணிக்க பார்த்து மக்களை வஞ்சிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சத்தியத்தை சொல்லுங்க. இந்த பைபிள் இல்லாத சாட்சி எங்கெங்க இருக்குது? உங்க சாட்சி எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. பைபிள்ல வேத வசனத்துல, பரிசுத்த வேதாகமத்துல கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற சாட்சி எத்தனை இன்னைக்கு சொன்னா முடியுமா? நம்ம வருஷங்கள் இந்த சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் முடியாது. இத சொல்றத விட்டுக்கிட்டு, நான் அத்தனை மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன்னு உன் தற்பெருமை, உன் கட்டுக்கதைகளை கொண்டு வந்து நீ மக்களுக்கு பிரசங்கிக்கதை விட்டு விலகு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் நம்ம விட்டு விலகணும். கர்த்தருடைய பிள்ளைகளே,